இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களின் சார்பாக உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தின ஆசீர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நேற்று ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற ஜெப யாத்திரை மற்றும் கூட்டு பிரார்த்தனையை இப்பொழுது உங்களுக்காக தொகுத்து வழங்குகின்றோம். இடைவிடாமல் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்ற வேத வார்த்தையின்படியும் தேவ தரிசனத்தை நிறைவேற்றும்படியும் நடைபெறுகின்ற இந்த ஜெப யாத்திரையில் நீங்களும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சிக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமா? இதோ ராமேஸ்வரத்தில் நடைபெற்ற ஆசீர்வாதமான தமிழ்நாடு நிகழ்ச்சி. 40 நாட்கள் உபவாச ஜெப யாத்திரையில் 6வது நாள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் பகுதியில் இஜெப யாத்திரை நடைபெற்றது. இம்மாவட்டத்தின் பல பகுதிகளிலிருந்து ஜெபிக்கின்ற ஜெப வீரர்கள் வாகனங்கள் மூலமாக ராமேஸ்வரம் பகுதியில் கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள தனுஷ்கோடி பகுதியில் சகோதரர் மோகன் சிலாஸ் அவர்கள் கடந்து சென்று இவ்விடத்தின் வளர்ச்சிக்காகவும் இவ்விடத்தில் உள்ள மக்களுக்காகவும் பாரத்தோடு ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இது ஒரு கத்தோலிக்க ஆலயம். அந்த நாட்களில் இங்கே சிஎஸ்ஐ சர்ச்செல்லாம் இருந்திருக்குது. 1964 ஒரு புயல் உண்டாகி தனுஷ்கோடி இந்த ஊரே கடலுக்குள்ளே மூழ்கி விட்டார். அவங்க சொல்கிறாங்க இந்த சர்ச்சுக்கு மேலே 30 அடிக்கு கடல் தண்ணியாம். அந்த காலத்தில் அப்போ சுனாமின்ற பேர் தெரியாது, அது ஒரு சுனாமியாக தான் இருந்திருக்கணும். அந்த காலத்திலே அந்த சுனாமி கடல் மூழ்கி அந்த ட்ரெயின் சென்னையிலேருந்து வந்த ட்ரெயின் அவங்களுக்கு தெரியல இங்கே அழிஞ்சு போச்சுன்னு தெரியாமல் அந்த ட்ரெயின் வந்துட்டாங்க. நியூஸ் போகலை. அந்த காலத்தில் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியப்படுத்த முடியாதில்ல. கடலுக்குள்ளே அந்த ட்ரெயினே மூழ்கி போச்சு. 125 பேர் இந்த கடலில் அந்த ட்ரெயினில் வந்தவங்க மூழ்கி போனாங்க. அப்படி வாழ தகுதி இல்லாத இடம்னு சொல்லி இங்கே மக்கள் வாழக்கூடாதுன்னு பேன் பண்ணிட்டாங்க. ஆனாலும் ஒரு 1000 பேர் இங்கே வசிக்கிறாங்க. இந்த மீனவ மக்கள் நாங்கள் இது எங்கள் ஊர், நாங்கள் இங்கே தான் இருப்போம்னு சொல்லி அந்த நாட்களில் 3000 பேர் இறந்துருக்குறாங்க தனுஷ்கோடி அந்த புயலில். இப்போ 64 இப்போ 50 வருஷம் ஆச்சுது. ஆனால் இங்கே இப்போ மீனவர்கள் ஒரு 1000 பேர் வசிக்கிறாங்க அங்கங்கே. அதனால் அரசாங்கம் இது வாழ தகுந்த இடம் கிடையாது அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு தண்ணி வசதி செய்யலை, கரண்ட் வசதி செய்யலை. அதனால் அவங்களே ஊற்று தண்ணி இதில் வச்சு அதில் அவங்க குடிக்கிறதுக்கு சமையலுக்கு பயன்படுத்தி கொள்கிறாங்க. ஒரு இடிந்து கிடக்கிற இந்த ஊரை திரும்ப கட்டி எழுப்ப கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமாம், இந்த மக்கள் ஒரு 1000 பேர் இருக்கிறாங்களே, அவங்களுடைய வாழ்வாதாரம் கட்டப்படணும். இந்த இடத்துல நாம் அதற்காக தேவ சமூகத்தில் இந்த பாதிக்கப்பட்ட மக்களை நினைத்து இங்கே குடியிருக்கிற இந்த 1000 மக்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட, தனுஷ்கோடியில் மறுபடியும் இந்த ஊர் கட்டி எழுப்பப்பட, ஆண்டவர் நாம மகிமைப்பட நம்ம கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். ஒரு நிமிடம் எல்லாரும் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த தனுஷ்கோடிக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரித்து துதித்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த இடத்திலே வசித்து கொண்டிருக்கிற இந்த 1000 மக்களை நினைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவும் உடைய சமூகத்தில் விலையேற பெற்றதல்லவா? இந்த 1000 ஆத்மாக்கள் இங்கே குடியிருக்கிற மக்கள் உம்மை அறிந்து கொள்ளணும். அப்பா, ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவர்கள் பெறணும். ஆண்டவரே, நீர் இந்த மக்களுக்கு ஒரு புதிய வாழ்வளிக்க வேண்டுமென்று நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னுடைய ஜெபத்தை கேட்டீர், ஆசீர்வதித்து விட்டீர். சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் தமிழ்நாட்டின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்து வருகிறோம். ஒரு தேசத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் வர வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்று வேதத்தில் ஆண்டவர் நமக்கு ஆலோசனையாக சொல்லி வைத்திருக்கிறார். 2 நாளாகவும் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் பரலோகத்தில் இருக்கிற நான் அந்த ஜெபத்தை கேட்டு அவருடைய பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு க்ஷேமத்தை தருவேன், அதாவது தேசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒரு தேசம் பாதிக்கப்படும் போது அரசியல்வாதிகளை, ஆளுகிறவர்களை, தலைவர்களை
பலரை குற்றம் சாட்டுகிறோம். ஆனால் வேறு என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஒரு தேசத்தில் ஆசீர்வாதம் வரணுமானா இயேசுவின் நாமத்தை அறிந்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கணும். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள், சிஎஸ்ஐ, லுத்தரன், பேப்டிஸ்ட், மெத்தடிஸ்ட், அசம்பிளிஸ் ஆஃப் காட், இசிஐ, எல்லா சபை, இண்டிபெண்டன்ட் சபைகள், எல்லா சபை சார்ந்த தேவ பிள்ளைகள், ஊழியர்கள் நாம் ஒருமனப்பட்டு நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்பி நம்மை தாழ்த்தி ஜெபித்தால் மாத்திரம்தான் தேசத்தில் ஆசீர்வாதம் வரும், க்ஷேமம் வரும், எழுப்புதல் வரும். அதனால தான் ஒவ்வொரு ஜெபத்திலையும் ஒவ்வொரு இடத்திலையுமே கிறிஸ்தவர்கள் சார்பாக, கிறிஸ்தவ ஊழியர்கள் சார்பாக பாவ அறிக்கை செய்து ஜெபம் செய்கிறோம். அப்படி ஜெபித்த ஒரு ஜெபத்தை நீங்கள் பார்த்து நீங்களும் எங்களோடு கூட சேர்ந்து நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் எல்லா சபைகள் ஊழியர்களுக்காக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபம் செய்ய வேண்டும். ஏதோ நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். எங்களை மன்னித்து இந்த தமிழ்நாட்டுக்கு சேமத்தை கொடுங்க ஆண்டவரே. தமிழ்நாட்டின் சேமத்துக்கு நாங்களே தடையா இருக்க கூடாதப்பா. இந்த தமிழ்நாட்டின் சேமத்திற்கு எங்கள் பாவங்களும் எங்கள் அக்கிரமங்களும் எங்கள் மீறுதல்களும் தடையா இருக்க வேண்டாம் ஆண்டவரே. ஐயா, எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை இன்னைக்கு பரிசுத்தமாக்குங்க ஆண்டவரே. பரிசுத்தமாக்குங்க. எங்கள் பெருமைகளை மன்னிங்கப்பா. எங்களை மன்னித்து இந்த தமிழ்நாட்டுக்கு ரட்சிப்பு கொடுங்கப்பா. எங்களை மன்னித்து தமிழ்நாட்டுக்கு சேவத்தை கொடுங்கப்பா. எத்தனை போட்டி ஐயா எங்களுக்குள்ள, பொறாம. ஒரு ஊழியனுக்கு ஒரு ஊழிய பொறாம, ஒரு ஊழியத்தை ஒரு ஊழிய வளர்றத பார்த்து பொறாம ஐயா, போட்டி. உம்முடைய இரக்கம் இன்னைக்கு எங்கள் நடுவிலே கடந்து வருவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு மன்னிப்பை நீர் அருளுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஒரு இரக்கத்தை எங்கள் மத்தியிலே நீர் அனுப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் செழிப்பை கட்டளையிடுவீராக, செழிப்பை கட்டளையிடுவீராக. இப்பொழுதே ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துறைகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தகப்பன் நீர்நிலைகள்லாம் பெருகுட்டு ராஜா, நல்ல மழை வளத்தை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே அப்பா, எல்லா காடுகள், குளங்கள், நதிகள் எல்லாம் நிரம்பி வழியட்டும் ராஜா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பஞ்சங்கள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க சுற்று வட்டாரத்தில் ஆண்டவரே செய்கிற எல்லா மீன்வள தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு நாங்கள் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்கள் ஆண்டவரே சோதர வறுமைகள் மாறும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த பகுதியிலே உண்டு. ஆண்டவரே, நிலங்களை நம்பி இருக்கிற ஜனங்கள் உண்டு. இயற்கையை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள்கள் இந்த பகுதியிலே உண்டு அல்லவா? ஒரு விஷயம், அவர்களுக்காக உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த தீவில் இருக்கிற எல்லா மக்களையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்ன நம்முடைய மாறாத வார்த்தையின்படி எல்லா மக்களுக்கும் தேவ சமாதானம் கொடுத்து கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு வீடுகளிலும் சமாதானம் உண்டாவதாக. சமாதான குறைவுகள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் பகுதியில் நம்முடைய ஜெப வீரர்கள் இந்த வாகனங்கள் மூலமாக கடந்து சென்று ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். இப்பொழுது அவர்கள் பெற்ற நன்மைகளையும் அனுபவங்களையும் நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள். அநேக இடங்களை நாங்கள் சந்திக்க முடியாமல், அநேக மக்களுக்கு ஜெபிக்க முடியாவும், இந்த ராமேஸ்வர தீவு ரட்சிக்கப்பட முடியாமல் அதுக்காக நாங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணோம். ஒரு கண்ணீர், நான் எனக்கே தெரியாமல் கண்ணீர் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஒரு பாரம், அந்த ஜனங்களை குறிச்சான ஒரு பாரம் எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் உங்களை காண்பது எனக்கு அதிக சந்தோஷம். நீங்களும் எங்களோடு சேர்ந்து தமிழ்நாட்டுக்காக
தினமும் ஜெபித்து கொண்டு வருகிறதை அறியும்போது என் உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. இது 6வது நாள் உபவாச ஜெபம். இன்றைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் தாலுகா, இது ஒரு முக்கியமான இடமாக இருக்கிறதுனால அந்த தாலுகா முழுவதும் நாம் ஊடுருவி சென்று கருத்தாய் ஜெபித்திருக்கிறோம். இந்த தாலுகாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையே மீன் பிடிக்கிற தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு உண்டாகிற பிரச்சனை. இங்கே அதிகமான பேர் மீன்பிடி தொழில் செய்கிற மீனவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனை நமக்கு தெரியும். அவர்கள் கடல் எல்லையை தாண்டி மீன் பிடித்து விடுகிறார்கள் என்று இலங்கை இராணுவம் அநேக மீனவர்களை சுட்டு கொன்றுவிட்டது. அநேகர் ஜெயிலிலே போடப்பட்டார்கள். நம்முடைய அரசாங்கம் தலையிட்டு பலரை விடுதலையாக்கி கொண்டு வந்தது. இன்னும் அநேகருடைய போட்டுகள் இலங்கையிலே சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இங்கே நாங்கள் வந்தபோது இங்கே இருக்கிற மீனவ அமைப்பினர் என்னை சந்தித்து ஒரு பெரிய ஜெப குறிப்பை கொடுத்தார்கள். எங்களுக்கு ஒரு நிரந்தரமான முடிவு வரணும், அதற்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று இந்த வேண்டுதல் கேட்டுக்கொண்டபடியால் நேற்று தினம் கூட்டத்திலேயும் குறிப்பாக விசேஷமாய் அதற்காகவே அதிகமாய் ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. நம்முடைய தேவன் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற ஒரு தேவன். நம்முடைய 2 நாட்டுக்கும் இடைப்பட்ட அந்த பிரச்சனைகள், 2 நாட்டு மீனவர்களுக்கும் நடுவில் காணப்படுகிற பிரச்சனைகள், ஆண்டவர் அதை தீர்த்து வைக்க வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். கட்டாயம் ஒரு முடிவு வரும் என்று சொல்லி நம்புகிறோம். நாமும் அதற்காக தொடர்ந்து தேவ சமூகத்திலே ஜெபம் செய்ய வேண்டும். இந்த ராமேஸ்வரத்திற்கு இந்தியா முழுவதிலும் இருந்து ஏராளமான மக்கள் வருகிறார்கள். இந்த கடலிலே வந்து ஸ்நானம் பண்ணினால் பாவம் மன்னிக்கப்பட்டு விடும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. நாம் இந்த பாவ மன்னிப்பை தேடி வருகிற இந்த மக்களுக்கு இயேசுதான் பாவ மன்னிப்பை கொடுக்கிற தேவன் என்பதை அறிந்து அவர் மூலமாய் கிடைக்கிற பாவ மன்னிப்பை ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ள கருத்தாக நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ராமேஸ்வரம் பகுதியில் வாகனங்கள் மூலமாக கடந்து சென்று நம்முடைய ஜெப வீரர்கள் ஜெபங்களை ஏறெடுத்தார்கள். மாலை பொழுதில் ஹோட்டல் ராயல் பார்க் எதிரில் உள்ள மைதானத்தில் வைத்து இக்கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த மீன் பிடிக்கிற தொழில் அந்தவங்களாம் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த பகுதியில் நல்ல வேலை வாய்ப்புகள் நல்லா கிடைக்கணும். இந்த கூட்டம் நடந்தனால பெரிய அற்புதம் நடக்க போகுது, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ராமேஸ்வரம் பகுதியில் உள்ள டாஸ்மார்க்கெல்லாம் அடைக்கப்படணும், அதுக்காக ஜெபிக்க வந்திருக்கோம். தேசத்திற்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறக்காண்டி வந்திருக்கோம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் உலாவின போது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் ஜெபம் பண்ணினார் என்று வேத அறிஞர்கள் சொல்கிறாங்க. நமக்கு மாதிரியை காண்பித்தார், இப்படி தான் நீங்கள் வாழணும்னு சொல்லி. ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபிக்கிற கிறிஸ்தவங்களாகத்தான் சிலர் இருக்கிறோம். சிலர் 10 நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுறதில்லை. யோசித்து பாருங்கள், ஜெபம் பண்ணாதது தான் இன்றைக்கி கிறிஸ்தவுடைய மிகப்பெரிய பாவம். ஜெபம் பண்ணாதது தான் நம்முடைய பெரிய பாவமே. நம்மளை தான் ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார், நம்ம ஜெபிக்கலை. ஒரு நாளைக்கு 10 நிமிடம் கூட ஜெபம் பண்ணுவதில்லை. அப்படியே ஜெபித்தா கூட என்ன ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் போட்ட ஆசீர்வதியும், ஆண்டவர் என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் சபையை ஆசீர்வதியும், என் ஊழியத்தை ஆசீர்வதி, சுயநலமான ஜெபந்தான் பண்ணுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார்? 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் முதல் 3 வசனம் வாசிக்கும் போது எல்லா மனுஷருக்காக ஜெபம் பண்ணுங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்காக மட்டும் ஜெபிக்காதங்க, எல்லாருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படணும். குடிகாரங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க, இந்த விபச்சாரக்காரங்க ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க, இந்த வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க, இப்படி தீமை செய்கிறவங்கெல்லாம் மனம் திரும்பணும்னு ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலை. அப்போ ஜெபம் பண்ணாதது ஒரு பெரிய பாவம். ஆண்டவர் சொன்னதை நம்ம செய்யலை, சபைகள் செய்யலை. இன்னைக்கு சபைகளில் கூட ஆராதனை பாட்டு 1 மணி நேரம் பாடுறோம், பிரசங்கம் 1 மணி நேரம் கேட்குறோம், ஜெபம் எவ்வளோ நேரம் பண்ணுறோம், மற்றவங்களுக்காக ஜெபம் எவ்வளோ நேரம் சர்ச்சை ஆராதனையில் பண்ணுகிறோம். காணிக்கைக்காக ஜெபிக்கிற அளவு கூட ஆத்மாக்களுக்காக நம்ம ஜெபிக்கிறது இல்லை. ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாள் ஜெபம் சபையில் பேரை வாசித்து இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுகிறவர்கள்,
கல்யாண நாள் கொண்டாடுகிறவர்கள் நமக்கு பிறந்த நாளுக்கு ஜெபம், கல்யாண நாளுக்கு ஜெபம், எல்லாம் நமக்கு தான் ஜெபம் பண்ணுறோம். ஆனால் பாவத்தில் அழிந்து கொண்டிருக்க மக்களுக்கு அங்கே சர்ச்சில் ஜெபிக்கிறோமா? நம்ம சபை பாவம் செய்து கொண்டு இருக்கிறாரு, நம்ம பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். சர்ச்சில் நான் மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறது இல்லை, இதுவே ஒரு பெரிய பாவம். அந்த உணர்வு நமக்கு வரணும். ஆண்டவரே, ஜெபிக்காத பாவத்தை எங்களுக்கு மன்னியும். அதுவும் ஆண்டு சொல்றார், உங்க தேசத்தில் அமைதி சமாதானம் காணப்படணுமானா அதிகாரத்தில் உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. பிரதமருக்காக, முதல்வருக்காக, அமைச்சர்களுக்காக, எம்எல்ஏ எம்பிக்களுக்காக, அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டு சொல்லி இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலை, நம்ம ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படியல. அது ஒரு பெரிய பாவம், அதை உணரணும். ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கலை, எங்களுடைய பாவத்தை எங்களுக்கு மன்னியும் இந்த ஆண்டோடத்தில் சொல்லணும். அது மாத்திரம் ஆண்டு சொல்றாரு, என் முகத்தை தேடுங்க. நம்ம எல்லாருமே ஆண்டோடைய கையை தான் தேடுறோம். அவர் கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது அதான் வேணும். சுகம் தாங்க, ஆசீர்வாதம் தாங்க, எங்களுக்கு அது தாங்க, பணம் தாங்க, வேலை தாங்க, படிப்பு தாங்க எல்லாம் கேட்குறோம். ஆண்டவர் முகத்தை தேட சொல்றார். என்ன தேடு? என் முகத்தை தேடுன்றார். நம்ம கையை தான் தேடுறோம், ஆண்டவர்கிட்ட என்ன கிடைக்கும்னு சொல்லி. ஆண்டவரே, நீர் எனக்கு வேணும்னு கேட்குறோமா? நம்ம நீர் தான் எனக்கு வேணும், எனக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் முக்கியம் கிடையாது, நீர் தான் எனக்கு வேணும், இயேசு தான் எப்பவுமே என் கூட இருக்கணும், நீர் தான் எனக்கு வேணும்னு நம்ம தேட ஆரம்பித்தாலே பெரிய மாற்றம் வந்துவிடும். நம்ம இன்னும் அவரை தான் தேடணும். நீர் எனக்கு வேணும் ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கணும். நம்ம சபைக்குள்ள பாவம் இருக்குதா இல்லையா? சபையில் லஞ்சம், சர்ச்சில் ஸ்கூல் அப்பாயின்மெண்ட்டுக்கு லஞ்சம் வாங்குறாங்க, காலேஜ் அப்பாயின்மெண்ட்டுக்கு லஞ்சம் வாங்குறாங்க. சபைக்குள்ள லஞ்சம் இருக்கிறாரு. சபைக்குள்ள டிரான்ஸ்ஃபருக்கு காசு வாங்குறாங்க, பணம் கொள்ளையடிக்கிறாங்க. சில சர்ச்சு சொத்தை வித்துடுறாங்க, சுயநலத்துக்காக விற்று, மிஷினர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை விற்று இவங்க சாப்பிட்றதுக்காக திருடர்கள் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க, கொள்ளையடிக்கிறவங்க சர்ச்சுக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போ இவ்வளோ பாவம் சபைக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் சொல்ல, முதல்ல நீ மனம் திரும்பு. உன் சர்ச்சுக்குள்ளே இந்த மாதிரி கொள்ளையடிக்கிறவங்க இருக்கிறீங்க, ஏமாத்துறவங்க இருக்கிறீங்க, லஞ்சம் வாங்குறவங்க இருக்கிறீங்க, குடிகாரங்க சர்ச்சுக்குள்ளே இருக்கிறீங்க. அப்போ நீங்கள் மனம் திரும்பணும். அந்த பொல்லாத வழி வேண்டாம், எங்களை மன்னி ஆண்டவரே, நம்ம மனம் திரும்பணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எவ்வளோ பயங்கரமான பாவம் இன்னைக்கு நம்ம சபைக்குள்ளே இருக்குதா இல்லையா? அப்போ முதல்ல நம்முடைய சபை பரிசுத்தமாகணும். கிறிஸ்தவளாகிய நம்ம பரிசுத்தமானாதான் தேசத்தில் பரிசுத்தம் வரும், மாற்றம் வரும். இப்பொழுது நாம் எல்லாரும் இணைந்து இந்த ராமேஸ்வரம் தாலுகாவுக்காக, இங்கே இருக்கிற மீனவ சகோதரர்களுக்காக கருத்தாக நாம் ஜெபிக்கலாமா? இங்கே வரக்கூடிய எல்லா இந்திய மக்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாகிற பாவ மன்னிப்பை, அவருடைய சிலுவையின் இரத்தத்தின் மூலமாய் உண்டாகிற பாவ மன்னிப்பை அறிந்து கொள்ள நாம் மன்றாடி ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் ஒருமனப்பட்டவளாய் இணைந்து இந்த ராமேஸ்வரம் இந்த தீவுக்காக நாங்கள் கருத்தாக ஜெபம் செய்கிறோம். அப்பா தேவரீர், இந்த ராமேஸ்வரம் தீவில் மீன்பிடி தொழில் செய்கிற எங்களுடைய மீனவ சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய வாழ்வாதாரமே பாதிக்கப்பட்ட நிலைமையில் ஆண்டவரே, மிகுந்த நெருக்கத்துக்கு நடுவில், வேதனைக்கு நடுவில் அவர்கள் இருக்கிறார்கள். 2 நாட்டு மீனவர்களுக்கு நடுவில் உண்டாகிற இந்த பிரச்சனை ஆண்டவரே ஒரு தீர்க்கப்படாத பிரச்சனையாய் நீண்டு கொண்டிருப்பது உமக்கு தெரியும். நாங்கள் உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உம்மால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒரு சமாதானத்தோடு பிள்ளைகள் மீன் பிடிப்பதற்கு ஏற்ற விதமாய் 2 நாட்டிற்கும் ஒரு சமாதானமும் 2 நாட்டு மீனவர்களுக்குள்ளும் ஒரு சமாதான ஒப்பந்தம் உண்டாகவும் நல்ல ஒரு தீர்வை நீர் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, இதற்காக முயற்சி எடுக்கிற 2 நாட்டு அதிகாரிகளுக்கு ஜெபிக்கிறோம். அவளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக, வழி நடத்துதலை கொடுப்பீராக, ஒரு நல்ல தீர்வை கத்தரவளுக்கு கொடுத்து கட்டாயம் ஒரு சமாதானமான முடிவை கொடுத்து இனிமேல் எங்களுடைய மீனவர்கள் ஒருவரும் சாகக்கூடாது. ஆண்டவரே, தேவரீர் சுட்டு கொல்லப்பட்டது நிமித்தமாய் விதவைகளாக்கப்பட்டிருக்கிற சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனை இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அந்த குடும்பங்களை ஆறுதல் படுத்தும், அவருடைய வேதனைகளை மாற்றும், அவருடைய வாழ்வாதாரத்தை நீர் ஆசீர்வதித்து அவருடைய கண்ணீர் துடைக்கப்பட ஒரு அற்புதம் செய்யும். ஆண்டவரே, இந்தியா முழுவதிலும் இருந்து
பாவ மன்னிப்பிற்காக இந்த இடத்தை தேடி வருகிற ஏராளமான மக்களை நாங்கள் பார்க்கிறோமே. கல்வாரி சிலுவையில் நீர் ரத்தம் சிந்தினீரே, எங்களுடைய அக்கிரமங்கள் பாவங்களை மன்னிக்க சிலுவையில் எங்களுடைய பாவங்களை சுமந்து ரத்தம் சிந்தினீரே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்கே வரக்கூடிய எங்கள் ஜனங்களுக்கு அந்த சத்தியத்தை நீர் விளங்க பண்ணுவீராக. மூலமாய் கிடைக்கிற பாவ மன்னிப்பின் நிச்சயமும் சந்தோஷம் அவளுக்கு உண்டாகணும். எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவன் சித்தமுள்ள தேவன் உம்மை வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலம் உண்டாகிற பாவ மன்னிப்பை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கத்தரப்படி சந்திக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடினமான சூழ்நிலையிலும் வறுமையினால கஷ்டத்தினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த மீனவ சமுதாய மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்பட ஜெபிக்கிறோம். அவர்கள் ரட்சிப்பின் சந்தோஷத்தை அவளுக்கு தாரும். ஒவ்வொரு வீட்டிலும் ரட்சிப்பின் மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஜெபிக்கிறவர்களாக அவர்களை கத்தர் மாற்றும். அவருடைய வாழ்க்கையில நன்மையும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். கத்தருடைய கரம் அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ராமேஸ்வரன் தீவில் ஒரு எழுப்புதல் உண்டாகவும் தேவனுடைய மகிமை வெளிப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்து விட்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. ஆண்டவருடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமா வளரணும், அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கணும் அப்படின்னு கற்றுக்கிட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவருக்குள்ளே உண்மையாக நிற்கிறதுக்கு இது ஒரு இதாக இருந்துச்சு. ஃபிஷர்மேன் மத்தியில் ஒரு எழுப்புதல் ஆண்டவர் கொடுப்பாரு. இப்படி யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், எந்தெந்த முறையில் ஜெபிக்கணுங்கிறத கற்றுக்கணும். ராமநாதபுரத்தில் ஆசீர்வாதமான தமிழ்நாடு கூட்டு பிரார்த்தனை. பிரியமானவர்களே, தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். இன்றைய தின மாலையிலேயே ராமநாதபுரம் அந்த மாவட்டத்திற்காக மற்ற தாலுகாக்களுக்காகவும் இணைந்து ஜெபிக்க அங்கே இருக்கிற ஸ்வாட்ஸ் ஸ்கூல் மைதானத்தில் வைத்து இரவு ஜெபம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. மாலை 6 மணிலிருந்து 9 மணி வரை நடைபெறும். இந்த பட்டணத்தில் இருக்கிற பாஸ்டர்மார்கள், தேவ மனிதர்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கிற எல்லா கர்த்தருடைய ஊழியர்களும் இணைந்து வருகிறார்கள். நீங்களும் கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் எந்த தாலுகாவில் இருந்தாலும் இதை பார்க்கிற நீங்கள் கட்டாயம் வரணும். நம்ம சேர்ந்து ஜெபிக்கணும். இது கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு தருணம். எழுப்புதலுக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நாளைக்கு ஒரு எழுப்புதலும் தமிழ்நாட்டில் ஆசீர்வாதம் உண்டாகும் போது அதில் நீங்கள் பங்கு பெற்ற அந்த ஆசீர்வாதத்தின் சந்தோஷத்தை காண வேண்டுமானால் நீங்கள் கூடி வந்து ஜெபிக்க வர வேண்டும். எல்லா கிறிஸ்தவர்களும் இப்போ சபை பாகுபாடுகளை மறந்து நீங்கள் தேவ ஊழியராக இருந்தாலும் தயவு செய்து வரும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். அதனால் இன்றைக்கு மாலை 6 மணிக்கு ஸ்வாட்ஸ் ஸ்கூல் மைதானத்தில் நாம் கூடி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்திற்காக ஜெபிக்க போகிறோம். வாருங்கள், நாம் ஜெபிக்கலாம். ஜெபிக்கிறவங்களை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். தொடர்புக்கு 9976668867 9842220911. சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா. லஞ்சங்களும் ஊழல்கள் ஒழியட்டுமே, ஆளுகை செய்பவர் நல்லாட்சி செய்யணுமே. லஞ்சங்களும் ஊழல்கள் ஒழியட்டுமே, ஆளுகை செய்பவர் நல்லாட்சி செய்யணுமே. அரசியல் தலைவர்கள் மாறணுமே, தேசத்தை ஆளுகை செய்யணுமே. உந்தன் வல்லமையாலே, உந்தன் கருணையாலே, உந்தன் வல்லமையாலே, உந்தன் கருணையாலே. சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா. தேசத்திலே செழிப்பை தந்திடுமே, நிலத்தின் பலன்கள் நன்றாய் பெருகட்டுமே.
தேசத்திலே செழிப்பை தந்திடுமே. நிலத்தின் பலன்கள் நன்றாய் பெருகட்டுமே. தொழில்களும் வளங்களும் சீரக்கட்டுமே. தேசத்தை மேன்மையாய் உயர்த்திடுமே. உந்தன் வல்லமையாலே உந்தன் கருணையாலே உந்தன் வல்லமையாலே உந்தன் கருணையாலே சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா, சேமத்தை தாருமையா. இந்திய தேசத்திற்கு சேமத்தை தாருமையா. இந்திய தேசத்திற்கு சேமத்தை தாருமையா. சேமத்தை தாருமையா. சேமத்தை தாருமையா. சேமத்தை தாருமையா. சேமத்தை தாருமையா. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு, 4 மாவடி, தூத்துக்குடி மாவட்டம் 628211. தொலைபேசி எண் 046392200022. 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.